நமஸ்காரம். சில வார்த்தைகளை கேட்கும்போது அதுக்கு இப்படித்தான் பொருள் இருக்கும் என்று புரிந்து கொண்டு உலகமெல்லாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறதோ அதைப்போல் நாமும் தப்பாக புரிந்து கொண்டே நடந்து கொண்டிருப்போம். உதாரணத்துக்கு சில சொல்லுகிறேன். இந்த மாதிரி இடங்களில் நாம் தான் குழம்பி போகாமல் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். 60 வயதாயிற்று, இனிமேல் கிருஷ்ணா ராமா கோவிந்தா என்று இருக்க வேண்டியதுதான். இது ரொம்ப பொதுவான பேச்சு. இதை கேட்டவுடன் திரும்ப திரும்ப கேட்டவுடன் என்ன தோன்றும்? கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு பஜனை பண்ண வேண்டுமானால் 60 ஆக வேண்டும். இப்படி மாற்றி புரிந்து கொள்ளலாமா? தவறு. சிறு வயதிலிருந்தே நாமங்களை சொல்ல வேண்டும். பிரகலாதன் சிறுபிள்ளையாக இருந்த போது சொல்லித்தான் நரசிம்மரே தோன்றினார். ஆனால் இந்த வார்த்தை சொல்லும்போது வயசாக வேண்டும் போல இருக்கிறது. அது தப்பு, நினைக்க வேண்டாம். அதே போல அவர் சரியாக பஜனை பண்ணுகிறார். இதுக்கு பொருள் என்ன தெரியுமோ? சரிவர எதையும் செய்யவில்லை, நேரத்தை வீணாக்குகிறார், ஒழுக்கமாக இல்லை, வேலைக்கே வருவதில்லை. இதெல்லாம் இருந்தால் அவர் பஜனை பண்ணுகிறார் என்று சொல்லிவிடுவார்கள். மீண்டும் அதை பற்றின தப்பான அபிப்பிராயம். பஜனைங்கிற சொல்லுக்கும் வேலை செய்யாத சோம்பலுக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. இது நாம இட்டுக்கட்டி வைத்துக் கொண்டது. இதே போல மற்றொன்று, 60 வயதாகிவிட்டது, இனி காசி ராமேஸ்வரம்னு போகலாம்னு இருக்கிறேன். ஏன் இளம் வயதில் திவ்ய கஷேத்திரங்களுக்கு போகக்கூடாதா? அதென்ன 60 ஆனால் தான் போக வேண்டுமா? இதுவும் தவறு. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சூழ் மாலிரும் சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. இது நம்மாழ்வாருடைய பாசுரம். இளமை கெடுவதன் முன்னம் அழகர் மலைக்கு அழகரை சேவிக்க வாருங்கோள் என்று அழைக்கிறார். இளமை இருக்கும் போதே பக்தி வர வேண்டும். யாராவது முக்தி என்று 15 வயசுக்கு பேசினால் இதெல்லாம் பேசும் வயதா இதுன்னு சொல்லிவிடுவார்கள். ஏன் தெரிந்து கொள்ளக்கூடாதா? எத்தத்தையோ பள்ளிக்கூடத்தில் போதிக்க வேண்டும்னு சொல்லும்போது இந்த பிறவிதான் கடைசி பிறவியாக இருக்க வேண்டும், முக்தி அடைய வேண்டும், ஏன் சொல்லிக் கொடுக்க கூடாது? அதனால் ஒரு தவறும் வந்து விடாது. இப்படி சின்ன சின்ன விஷயத்திலிருந்து, சிறு பிராயத்திலிருந்தே இதே போல விஷயங்கள் எல்லாம் காதில் விழுந்து கொண்டே இருந்தால் நாமும் அதை போலவே சிந்திக்க ஆரம்பித்து விடுவோம். வயதாகிவிட்டது, ஒரு மூலையில் உட்கார வேண்டியதுதானே. என்ன தொணதொணாவென்று பேசிக்கொண்டு? வயதாகிவிட்டால் எதிலையும் ஈடுபடக்கூடாது அப்படின்றது தவறான கருத்து. தாராளமா இப்போதுதான் நேரம் கிடைக்க போகிறது, சமூக பணி செய்யலாம், கோவில்களுக்கு பணி செய்யலாம், எத்தனையோ தர்ம காரியத்தில் ஈடுபடலாம்.
வயசாகிவிட்டதே மூலையில் உட்காரேன்னு சொல்லவே வேண்டாம். இன்னொன்று, 60 தாண்டின உடனேயே ஒரே அடியாக 85 ஆகிவிட்டதுன்னு நினைத்துக் கொள்ளக்கூடாது. 60, 65, 70, 75 அது வரைக்கும் கூட ஆரோக்கியமாகத்தான் இருக்கும். விஞ்ஞான முன்னேற்றத்தாலே பலருக்கும் சராசரி வயது கூடிவிட்டதுங்கிறத புரிந்து கொள்வோம். அவ்வளவு ஆயுட்காலம் கூடின பிற்பாடு அதை வீணாக்க முடியுமா? இரண்டாவது கோணம் இது. முதலில் சொன்னது இளமையில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தோண ஆரம்பிக்கிறது, தவறு. இளமையிலும் செய்ய வேண்டும். அடுத்தது 60 ஆகிவிட்டால் அப்புறம் ஏனோ மூலையில் இருக்க வேண்டும், பயன் தரத்தக்க வகையில் ஒன்றும் செய்யக்கூடாது, குடும்பத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது தொடரும், அதை யாரும் நிறுத்த மாட்டார்கள். ஆனால் இந்த பக்கம் இளம விஷயத்திலையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த புறத்தில் முதுமை விஷயத்திலேயும் ஒன்றும் ஓய்ந்து போய்விட வேண்டாம். தாராளமாக இன்னும் செய்ய முடியும். இல்லை உடனே மகனோ மகளோ நீ எல்லாம் உழைத்தாகிவிட்டது போதும், எதுவும் செய்யாதே, அப்படியெல்லாம் சொல்லவும் கூடாது. அது உண்மையும் ஆகாது. நமக்கு உடலில் சக்தி இருக்கும் வரை உழைத்துத்தான் ஆக வேண்டும். அது காசுக்காக உழைப்பது சிறு வயசாக இருந்தாலும் நம் பண்பாட்டுக்காக கலாச்சாரத்துக்காக உழைக்க போகிறோம், அதெல்லாம் நல்லது. அதனால் இதை போல பேச்சுக்கள் எல்லாம் தப்பாகவே புரிந்து கொண்டு தப்பாகவே நடந்து விடவும் கூடாது. சிந்தித்துத்தான் செய்ய வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.